அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய பர்த்டே விலாக் தாங்க ரொம்ப சூப்பராக சுறுசுறுப்பாக பார்க்கலாங்க. 30 வயசு முடிஞ்சு 31வது வயசில் வந்து அடியெடுத்து வைக்கிறேங்க. பிறந்த நாள்னாவே ட்ரெஸ் தானேங்க. நமக்கு தான் போனோடனே மனசே மேவாதே அலசி ஆராய்ஞ்சு ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸு நமக்கேற்ற விலையில் சூப்பராக எடுத்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் சமையலுக்கு தேவையானது நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போவோம் பார்த்திங்களாங்க ட்ராவலுக்கு, அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம பழனியில் வந்து வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்கா இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வீடு இருக்கானே தெரியாது. அந்த அளவுக்கு நைட்டில் பனி வந்து குழு குழு குழுன்னு அடிக்குது. அதனால் வெளியில் காய்கறி எடுத்து வச்சாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் தோலெல்லாம் உரித்து வச்சு காலையில் சமையலும் எந்திரிச்சு வெள்ளனா பண்ணி டிஃபன்லேயும் பேக் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னங்க, நம்ம கோவிலுக்கு போகிறோம். எந்த கோவில்னாங்க, காங்கேயத்தில் சிவன் மலை கோவில் தாங்க. அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் ஈரோடு போகிற வழியில் நிறையா டைம் அந்த கோவிலை பார்த்துருக்கோம். அவருக்கு போகணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் இன்றைக்கி பர்த்டே அதுவும் டக்குன்னு பிளான் பண்ணி சடனாக தான் தோணுச்சு. சரி நம்ம சிவன் மலைக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறனால காலையில் சூப்பராக கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. இதாங்க என்னோடய பர்த்டே ட்ரெஸ். இதோட விலை வந்தால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் 500 ஆஃபரில் எடுத்தேன். நல்ல மெரூன் கலரு, கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக தான் இருந்துச்சு. இதில் வந்து செலக்டட் பீஸ் இல்லைங்க, ஒரே பீஸ் மட்டுங்கிறனால அந்த ரேட்டு பரவாயில்ல. 500 இவ்வளோ கிராண்டாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி அந்த செல்லத்தை தூக்கிட்டு வந்தாச்சு. போகிற வழி எல்லாம் பாத யாத்திரை பக்தருங்க. அப்படியே அந்த பாட்டை கேட்டுட்டு காலையில் மனசுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் என்னங்க, சுட சுட ஒரு வடை, டீ குடிக்காமல் நம்மளோட 2 வீலர் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அதையும் சாப்பிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. இப்போ காங்கேயம் தாங்க போயிட்டுருக்கோம். பழனியிலேருந்து காங்கேயத்துக்கு ஒரு 63 கிலோமீட்டர், மொத்தம் 130 கிலோமீட்டருக்குள்ளே அப் அண்ட் டவுன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நேராக செப்பல் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம், எனக்கும் வஜ்ஜுக்குட்டிக்கும் அப்படின்ட்டு. பக்கத்தில் ரொம்ப தொலைவிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பேட்டா கடை இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா இங்கே செப்பல் வாங்குற காசுக்கு ஒரு சிப்பம் அரிசி வாங்கி 2 மாதத்துக்கு பொங்கி வயிறார மனசார சாப்பிட்லாம். அந்த காசை நம்ம இங்கே கொடுத்து எடுக்க முடியாது. ஒரு செப்பலோட ரேட்டு வந்து 1666 ரூபா. இந்த கிராக் ஷூக் மாதிரி இருந்ததெல்லாம் 800 ரூபா சொன்னாங்க. அப்படியே போன வேகத்தில் அந்த கடைக்கு விட்டு வெளியே வந்தேன். அப்புறம் இன்னொரு கடைக்கு, லோக்கல் கடை தாங்க, அங்கே போயிட்டு சரின்ட்டு ரொம்ப நாளாக நான் அந்த ஷூ மாதிரி டைப்பில் கேட்டுட்டு இருந்தேன். நாங்கள் சரி ஹஸ்பண்ட் பர்த்டே அதுவும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் போகணுன்ட்டு ஆசைங்க. நமக்கு நல்லா இருக்கோ இல்லையோ அந்த ஆசைப்பட்டதை ட்ரை பண்ணிடணும் அப்படிங்கிறனால தம்பி எனக்கு மேலே அவங்க சூப்பராக சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கண்ணாடிலாம் வந்து வாங்கலைங்க, அங்கே சோக்கு வச்சுருந்தாங்க. காசா பணமா எடுத்து போட்டு 2 ட்ரையல் பார்த்து விட்டுறலான்ட்டு பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு இப்போ காங்கேயம் சிவன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து சிவன் மலை, ஆனால் இருக்கிறது வந்து நம்ம தமிழ் கடவுளான பழனி ஆண்டவருங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான் அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி வர வழியில் எல்லாம் மலை, அந்த இடத்துல பூரா நம்ம தமிழ் கடவுள் தாங்க. என்ட்ரி டிக்கெட்டு வெறும் 5 ரூபா தான் வாங்கினாங்க. இதில் வந்து படிப்பாதையும் இருக்குதுங்க. நம்ம 2 வீலர்த்தோட தார் ரோடும் போட்டிருக்காங்க. தார் ரோடு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஏர்பின் குண்டூசி வளைவுன்னு சொல்லுவாங்களே, அந்த பெண்டெல்லாம் இருக்குது. காலையில் செமையாக இருந்துச்சு. வெயில் ஆனால் கொஞ்சம். அப்புறம் என்னங்க, கொண்டு வந்த சாப்பாடை திருப்தியாக சாப்பிட வேண்டிதான். மலை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து, ஏன்னா அங்கிட்டலாம் ரொம்ப பெண்டு போயிடுச்சுன்னா வண்டி வந்து சரு சருன்னு வருங்கிறனால அந்த ஸ்டார்டிங்லே இடத்துல ஒரு பட்டறையை போட்டு நம்ம கொண்டு வந்த சாப்பாட்டை உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. நமக்கு தான் வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் பஸ்ஸில் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப இஷ்டமாச்சேங்க. அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் டே எதுவும் விடவா முடியும். நல்லா சப்பாத்தி, பட்டர் பீன்ஸ் குருமா வேறு லெவல். சப்பாத்தி இன்னமும் சாஃப்டாகவே இருந்துச்சுங்க. தம்பி ஹார்ட் ஆகிட்டு, அம்மா ரொட்டி மாதிரி இருக்குமா அப்படின்றான். அதனால் அவனுக்காண்டே பார்த்து பார்த்து சூப்பராக போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வர வழியெல்லாம் அன்னதானம் கூப்பிட்டு சுட சுட தட்டு தட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் வந்துட்டுங்க, பேசாமல் இந்த சப்பாத்தி 5 மணிக்கு எந்திரிச்சு போட்டதுக்கு பதிலாக வரவில்லை அன்னதானம் சுட சுட சாப்பிட்டு வந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க.
சின்ன வயசுலேருந்தே சில விஷயம்லாம் இப்போ வரைக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே மாரி நீங்கள்லாம் அது மாரி பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காம சொல்லுங்க. நம்ம எங்காச்சு சூப்பரா கிளம்பி, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஹேர் பின்னு, லப்பர் பேண்டு, பொட்டு, அன்னைக்கு வந்து எல்லாம் புதுசு போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்பி போறப்ப, நம்ப போற இடத்துல ஒரு அப்செட் ஆகுற மாரி நெறைய விஷயங்கள் நடக்குங்க. எனக்கு ஸ்கூல் டேஸ்லயும் நடந்திருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போம்போது நடந்திருக்கும். இன்னைக்கு பர்த்டே அதுவும் கூட நடந்துச்சுங்க. நம்ம வந்து இந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம வந்து அப்படியே ரொம்ப ஆசையா கிளம்பி போவோம். நம்ம மைண்ட் அப்செட் ஆகுற அளவுக்கு அங்க ஏதா ஒரு சின்ன விஷயம் யாராச்சும் நம்ம ஸ்கூல் டேல நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு, இந்த கனகாம்பரம், மல்லிப்பூவெல்லாம் வச்சுட்டு ஸ்கூல்ல போயிட்டு நல்லா மைண்டு ஹாப்பியா, ரிலாக்ஸா இருக்கும்போது, அப்பதான் வந்து மேக்ஸ் சார்ட்ட திட்டு வாங்குறதாகட்டும், டீச்சர்ட்ட திட்டு வாங்குறதாகட்டும், அந்த மாரி சம்பவம்லாம் நடக்குங்க. நான் வேலைக்கு போகும்போது எனக்கு வந்து நிச்சயம் ஆயிருச்சாங்க. அப்புறம் வந்து நிச்சயம் முடிஞ்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து இந்த பூவு, கண்ணாடி வளையல், ஜங் கொலுசெல்லாம் போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, எங்க மேடம் கூப்பிட்டு, "இது ஹாஸ்பிட்டல்னு நெனச்சியா? இல்ல நீ வந்து ஃபேஷன் ஷோ பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு ஆன் த ஸ்பாட்ல கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. சரி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடவும் அந்த வேலையவே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்ல. வீட்ல எல்லாம் கம்பல் பண்ணி போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்களாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்படி பண்ணக்கூடாது. சரி நம்ம தான் ஓபி தானே பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுட்டு இருந்துட்டேன். அந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்குமாங்க. இதே மாரி பர்த்டே அதுவும் இன்னைக்கு அ எனக்கே வந்து இந்த வயசுல இந்த மாரி ட்ரெஸ்லாம் தேவையா? அப்படிங்கிற மாரி தோணுச்சு. இருந்தாலும் இன்னும் 2, 3 வருஷம் ஆயிட்டா இந்த மாரி ஃப்ராகு, இந்த லாங் மேக்ஸிலாம் போட முடியாதாங்க. அது இல்லாம இன்னைக்கு புதுசா என் மண்டை மேல ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. கண்டிப்பா நீங்கலாம் நோட் பண்ணியிருப்பீங்க. சிம்பிளா எப்ப பார்த்தாலும் 2 குச்சி கிளிப்பவே குத்திட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பட்டாம்பூச்சிய பறக்க விட்டுருக்கேங்க. அது கொஞ்சம் மண்டை மேல கொஞ்சம் கொண்ட பெருசா தான் இருந்துச்சு. இது வாங்கி பல வருஷங்கள் ஆச்சுங்க. சரி இன்னைக்கு எடுத்து குத்துவோம். ட்ரெஸ் வந்து ரொம்ப டார்க்கா இருந்துச்சாங்க. அதனால ஒரு நதியா ஜடையாட்டம் போட்டு அந்த கிளிப்பை குத்தி இருந்தேன். சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் இன்னைக்கு சம்பவம் நடந்துருச்சு. கோவிலில் ஐயர்கிட்ட திட்டு வாங்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வீடியோவாக எடுத்து ட்ராவல் பண்ணுறோம்னாங்க ரோடு வரைக்கும் காமிப்போம். உள்ள கோவிலில் செல்லு நாட் அலோடுன்னு சொல்லிடுவாங்களா, இருந்தாலும் எடுக்க ட்ரை பண்ணுவேன். நம்மளோட வேலையில் நம்ம சின்சியராக இருக்கணும் பார்த்தீங்களா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த மூலதனத்தை கொஞ்சம் காமிப்போம், அந்த மக்கள் உட்காந்துருக்கிற இடம் அந்த கோவில் என்ட்ரன்ஸில் காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். ஐயர் உடனே செல்லு பிடிங்க உண்டியில் போட்டுருவேன் அப்படின்னாரு. தெரியாமல் தான் எடுத்தேன். எப்போவுமே நான் உள்ளே போயிட்டு சந்நிதியில் எடுக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம சாமி கும்பிட போகிறோம், சாமி மட்டுமே நினச்சி கும்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இருப்பேன். இருந்தாலும் போகிற என்ட்ரன்ஸ் வரையும் கொஞ்சம் எடுத்துடலான்னு நினச்சி எடுத்தே கடைசியில் ஐயர்கிட்ட பல்ப் வாங்கிட்டு அப்படியே செல்ல ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு நான் ஓரம் கட்டிட்டேன். ஒன்றுமே நடக்காத மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நிறையா டைம் நடந்திருக்குங்க. நம்ம அப்போ தான் புதுசாக நல்லா ரெடியாகி போவோம். அன்றைக்கி நம்ம அப்செட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பலம் இன்ன வரைக்கும் லைஃப்பில் சின்ன சின்னதாக மூவ் ஆகிட்டு போயிட்டு தாங்க இருக்குது. இப்போ காங்கயம் சிவன் மலைக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் தாங்க குடிகொண்டு இருக்கிறாரு. கோவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்துச்சு. நல்லா மலை மேலே ட்ராவல் பண்ணி வந்து படிப்பாதையும் இருக்குதுங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் ஏறிடலாம். அதுலேயுமே நிறையா பேர் பாத யாத்திரையாலாம் வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது தாங்க மூலவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் செல்ல ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு சூப்பராக சாமியை வந்து 3 தடவை திரும்ப திரும்ப போய் பார்த்துட்டு வந்தேங்க. அவ்வளோ தூரம் காடு தாண்டி மலை தாண்டி வந்து பார்த்துட்டு போகிறோம். கண்ணு குளிர பார்த்துட்டு போனோம். அப்படியே அந்த அவரோட பாசிட்டிவ் வைப்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறனால சூப்பராக சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்த உடனே கோவிலோட ஸ்பெஷல் பிரசாதம் கொடுத்தாங்க. இங்கே தினை மாவு, வெல்லம், பஞ்சாமிர்தம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு கோவிலோட பிரசாதம். இந்த மறுபடியும் எப்போ வரப்போகிறோன்னு தெரில. அதனால் வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியுமோ வளைச்சி வளைச்சி பர்த்டே வேறையாங்க சும்மாவா சொல்லணும், சுத்தமாக எல்லாமே சூப்பராக எடுத்தாச்சு. ஃபோட்டோஸ் வீடியோ தான். ஆனால் கொஞ்சம் காலையில் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருந்தேன். இப்போ வந்து ரயில் பெட்டிக்கு கறி எழுதி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூஞ்சி கருக்கழிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர வெயில். வண்டியிலேயே தானேங்க சுற்றுறோம். அதனால் வெயில் வந்து அப்படியே படும்போது அப்படியே லைட்டாக கருப்பு ஒரிஜினல் கலர் வந்துடும். அது எப்போவும் நடக்கிற விஷயம் தானேங்க. சரிங்க, இப்போ வந்து கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு இப்போ வந்து கீழே வந்து ஸ்நாக்ஸுங்க ரொம்ப ஹெல்த்தியாக அந்த பொரி, காரப்பொரி, நிறைய அந்த தட்டு வடை, அச்சு முறுக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. வந்ததுக்கு பொரி வாங்கிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம கிளம்பலாம்.
பர்த்டேனா ஒன் டே ஃபுல்லாக வெளியில் சுற்றுவோமாங்க. எல்லா பர்த்டேயும் இப்படியே அமைஞ்சிருமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைங்க. நான் போன வருஷம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு வருஷம்லாம் மனுஷன் நிமிர்ந்து இன்னைக்கு தான் உன் பர்த்டேவாங்கிறதே தெரியாது. 10 நாள் ஆகி கேட்பாரு, உன் பர்த்டே வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. அந்த காலகட்டத்தை கடந்ததும் ஒரு வயசுங்க. இப்போ வந்து இப்படி வெளியில் வந்து கோவிலுக்கு போயிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது இது ஒரு காலகட்ட வயசுங்க. எல்லா வருஷமும் அதே மாதிரியே இருக்காது. அந்த சந்தோஷம் வரப்போ அதை ஏற்றுக்கிட்டு அதை நோக்கி போக வேண்டியதாங்க. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி சந்தோஷங்கிறது காற்று மாதிரி அதை வரப்பு அனுப்பிச்சிக்கணும். அது தக்க வைக்கணும்னு நினச்சா வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா காரம் சாப்பிடணும் போல் இருக்கும், காரம் சாப்பிட்டா ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரச்சனை எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ அதே மாதிரி சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே போகணும் அப்படிங்கிற மாதிரி. வீட்டிலேருந்து கிளம்பும் போது இன்றைக்கி வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸு எதை பற்றியும் அப்படி இப்படின்னு எதுவுமே நினைக்கக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவ் வைப் தான். நல்லதே நினைக்கிறோம், நல்லதே நடக்கும், நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுத்தனோ இல்லையோ அந்த பர்த்டேக்கும் வீட்டில் தனியாக இருந்துக்கிட்டு எதை பற்றியும் நினைக்கக்கூடாது, எதை பற்றியும் புலம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்மள வீட்டில் தனியாக இருக்குமாங்க, நம்ம செல்ல அதை இதையும் பார்க்குறனால ஏகப்பட்ட தாட்ஸ்லாம் வருது. அதுக்கெலாம் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சிடணுங்கிறனால சுற்றி சாமி கும்பிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சும்மாவே நம்ம பட்டி அடிப்போம். இன்றைக்கெலாம் சொல்லவா வேணுங்க, செம்ம வைப்பு. மனசே வந்து ரொம்ப எந்த ஒரு எதுக்குமே இடம் கொடுக்காம இன்றைக்கி நல்லா தான் சூப்பராக போச்சுங்க. இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். இறங்குறப்பையும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த கல்லெல்லாம் போட்டிருந்தாங்க, அங்கே உட்காந்து அந்த வியூ எடுத்து ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கமே நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக எடுத்துட்டு வெயிலில் நல்லா காஞ்சி தீஞ்சிட்டோமாங்க. அப்புறம் வந்து ஒரு மரத்தடியில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங்கை போட்டுட்டு அப்படியே மதியம் லஞ்சு வந்து எங்கே சாப்பிட்டோம்னாங்க, பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு நிறையா பக்கம் கொடுத்துட்ருக்காங்கங்க. இப்போ எங்களோட ரூட்டு வந்து பழனி டு காங்கேயமாங்க. தாராபுரத்துக்கு இங்கிட்டு பழனி வரைக்குமே ஒரே அன்னதானங்க. அன்னதானம்னா சாப்பாடு மட்டும் நினைக்கிறீங்களா? இந்த கால் வலிக்கு ஆயில் மண்டு போகிறதாகட்டும், சாக்ஸ் கொடுக்குறதாகட்டும், அப்படியே ஐயரு கடை காஃபின்னு சொல்லுவாங்களே இங்கே, அது கூட தோற்றுரும். அந்த அளவுக்கு காஃபி, பஜ்ஜி, போண்டா, என்னென்ன இன்றைக்கி பர்த்டே. அதுவுங்க இந்த மாதிரி பர்த்டே எனக்கு போனதே இல்லைங்க. லைஃப்பில் ரொம்ப மெமரிபிளான பர்த்டேன்னு தான் சொல்லுவேன். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக சாமி பாட்டெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் எனக்கு சாமியே வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு நான் மேலெல்லாம் புல்ல அரிச்சு ரொம்ப பாடிலாம் கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களேங்க, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. நல்லா ஒன்றிட்டேன். நம்ம வேறு தைப்பூச விரதம் வேறு இருக்கோமாங்க, சொல்லவா வேணும். பர்த்டே வைப்பு செமையாக டிவோஷ்னலாக முடிஞ்சிருக்குங்க. அன்னதானம் நான் சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் இப்படி ஒரு அன்னதானத்தை நான் பார்த்ததே இல்லை. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், 2000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. சாப்பாடு, மோர், ரசம், புளிக்குழம்பு, சாம்பார் ஒன்றுங்க. சாம்பார் நல்லா இருக்குன்னு பார்த்தா புளிக்குழம்பு அதோட சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பாயாசம் கொடுத்தாங்க பாருங்கள், வேறு லெவலு. பச்சி தீர்ந்த உடனே அப்பளம் போட்டு கொடுத்தாங்க. கேட்குறவங்களுக்கு 1, 2 அள்ளி அள்ளி வச்சாங்க. இப்படி ஒரு அன்னதானத்தை நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. மன நிறைவாக சாப்பிட்டு வந்துட்டுருக்க பார்த்தா எனக்கு வந்துங்க, நான் 8வது படிக்கையில் இருந்தே சாய்பாபாவை நான் கும்பிட்டுருக்கேங்க. இப்போ என்னை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் பழனி ஆண்டவனை வந்து நான் ரொம்ப எல்லாமே அவர் தாங்கிற மாதிரி குடும்ப விஷயத்துலைங்க. அதுக்கப்புறம் சாய்பா அப்பாங்கிறது வந்து எனக்கான என்னோட வழிகளை ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு அங்கமாகவும் நான் நினச்சிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல பார்க்கவும் என் இரு கண்கள்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க. அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே விழுந்து பிறண்டு நான் கும்பிட்டுருந்தேன். இந்த ஒரு பர்த்டே அதுவும் ஹாப்பியான மூமெண்ட்டை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. எனக்கு பிடிச்ச 2 சாமியுமே வந்து ஒன்று சாயப்பா, பழனி ஆண்டவனை பார்க்கும் போது என்னை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தாங்க பழனி ஆண்டவன் மேலே எனக்கு இவ்வளோ பக்தி அதிகமானது. ஏன்னா பழனியிலே செட்டில் ஆகிட்டேனாங்க. அதிலேருந்தே பழனிக்கு வந்து பக்தி பலமாயிட்டேங்க. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம். இப்போ இந்த அன்னதானத்தை பற்றி சொல்லிடலாங்க. நிறையா பேர் வெளியூர்லேருந்து வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. திருப்பூர், கரூர் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பக்கம் எல்லாமேங்க அறக்கட்டளை மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் காஃபி கொடுத்தாங்களே அது வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் உளுந்த வடை, சாப்பாடு வேணாங்கிறவங்களுக்கு உளுந்த வடை, தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும் போது
இது ஒரு 2 இடத்த தாங்க நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனா வழி நெடுக குடுத்துட்டுருந்தாங்க. இந்த காஃபி குடிச்ச உடனே அவ்ளோ திருப்தியா இருந்துச்சு. தனியா பேக்கரியில போய் ஸ்நாக்ஸு, டீ எதுவுமே வேணாம். அந்த பாத யாத்திரையிலே வந்து எங்களோட பர்த்டே அவுட்டிங், கோவில் தரிசனம் எல்லாமே இனிதா சூப்பரா நடந்து முடிஞ்சுச்சுங்க. இது வந்து தாராபுரத்துலேருந்து வர அலங்கியம் வழி 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கு அவ்ளோ கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டு இந்த இடத்துல வீடியோ முடியுதுங்க. அதுக்கப்புறம் நானாவே இல்ல. வீடியோ ஹேப்பியா முடிஞ்சுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர், கமெண்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.